பிரியமானவர்களே, புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் கர்த்தர் அநேக அற்புதங்களை நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிவித்த சாட்சி மூலமாக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பேர் எதிர்பார்த்து காத்திருந்த நன்மைகளை கர்த்தர் இந்த கடந்த மாதத்தில் செய்திருக்கிறார் என்பதை கேள்விப்படும் பொழுது என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறது. கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து பங்காரு என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரர் கடந்த ஒரு சில மாதங்களாக என்னிடத்தில் தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் ஆவியானவர் எனக்கு சொன்னது, இந்த வருடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி. நான் அவரிடத்தில் ஒவ்வொரு முறை அவர் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுதும் நான் சொல்வேன், கர்த்தர் இந்த ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி. பாருங்கள், ஜூன் மாதத்தில் கர்த்தர் அவருடைய மகனுக்கு ஏற்ற ஒரு துணையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வருகிற நாட்களிலே அந்த மகனுக்கு திருமணம் நடைபெற போகிறது என்று சொல்லி அந்த சகோதரர் பங்காரு என்னிடத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் சென்னை பகுதியில் இருந்து ஒரு குடும்பத்தினர், அவர்கள் அநேக ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம். அந்த சகோதரன் என்னிடத்தில் தன்னுடைய மனைவியினுடைய இருதய மாற்றத்துக்காக ஜெபிக்க கேட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தனி குடித்தனம் வாழ வேண்டும், உங்களுடைய பெற்றோரோடு வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு பிரிந்து போனார்கள் என்று சொல்லி அந்த சகோதரன் மிகுந்த வேதனையோடு என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்காகவும் ஒரு சில மாதங்களாக ஜெபித்து கொண்டே வருகிறோம். கடந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அவர்களுடைய இருதயத்தில் ஒரு மனது வந்து கர்த்தர் அந்த சூழ்நிலையில் ஒரு நன்மை செய்தார் என்று சொல்லி அந்த சகோதரன் என்னிடத்தில் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் ஒரு சகோதரி ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பகுதியிலிருந்து அந்த சகோதரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அவளுடைய வயிற்றிலே ஏதோ ஒரு பெரிய கட்டி இருக்கிறது, அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு என்னிடத்தில் பயத்தோடு தெரிவித்தார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்தோம். அடுத்த முறை ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது இன்னமும் கொஞ்ச நாட்கள் மருந்து மாத்திரையிலே அதை கரைத்து விடலாம் என்று சொல்லி டாக்டர்கள் ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி அநேக சாட்சிகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த மாதத்திலே அடியனுக்கும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். என்னுடைய ஊழிய காரிய நிமித்தம் அமெரிக்க தேசங்களுக்கு சென்று ஊழியத்தை நிறைவேற்றவும், சரியான நேரத்தில் இந்திய தேசத்துக்கு திரும்பவும் கர்த்தர் மீண்டும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யவும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து வழிநடத்தினார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருப்பார் என்று சொல்லி ஒரு பெரிய ஆவல் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு விசேஷித்த வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கப் போகிற உபவாச கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து பங்கு பெறலாம். அதே போல் வருகிற புதன்கிழமை நமக்கு குடும்ப ஆசீர்வாத ஆராதனை சிவகாசி இந்திய தேவ சபையில் வைத்து நடைபெறுகிறது. நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் சீனிவாச மெஸ்ஸுக்கு பின்புறம் இருக்கிற சிவகாசி இந்திய தேவ சபைக்கு சரியாக சாயந்தரம் 7 மணிக்கு வருவீர்கள் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாத வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக நமக்கு பேசுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இக்காலத்து பாடுகள், இந்த ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் மாம்சத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் சொல்லப்படுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், மாம்சத்துக்கும் ஆவியிலேயும் ஏற்படுகிற போராட்டம்தான். இந்த அதிகாரம் முழுவதும் எப்படி நாம் மாம்சத்திற்கு உரியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறது.
அதிலே மாம்சத்திலேயும் ஆவியிலேயும் நடக்கிற போராட்டம் மிகவும் கவனமாக நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் மாம்சத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். ஆவி மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் அறியாமல் அல்லது அதை புரியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேத வசனம் இந்த மாதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் உண்மைதான், நீங்களும் நானும் கடந்து போகிற பாதைகள் உண்மைதான். ஆனால் மகிமை, நமக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகிமை மிகவும் விசேஷமானது என்பதை ஆவியிலே உணர்ந்தவர்கள் மாத்திரம்தான் அதனுடைய மேன்மையை அறிய முடியும். பாருங்கள், தானியேலை அங்கே சொன்னார்கள், சிங்கக்கெபியிலே வைத்து அவரை மிகவும் கடினமான பாதைக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டார்கள். தானியேலுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு நன்றாக தெரியும், ஆவியிலே அவர் நிறைந்திருக்கிற மனுஷனாய் இருந்ததினாலே அவர் இக்காலத்து பாடுகளை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. மாம்சத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆவியில் இருக்கிறவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதுதான். இந்த மாதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இக்காலத்து பாடுகளை மாத்திரம் அல்ல, இனி வரப்போகிற மகிமை மேன்மையாக இருக்க போகிறது என்பதை மாத்திரமே நம்முடைய ஆவியின் கண்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் மாம்சத்திலேயே அணுகுகிறபடியினாலே அவைகள் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் பெரிய பிரச்சனைகளாக மாறுகிறது. நம் ஆவியின் கண்களிலே அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், யோபு வேதத்தில் ஆவியின் கண்களை பெற்றவராய் காணப்பட்டார். ஏனென்று சொன்னால், அவர் அக்காலத்து பாடுகளை அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தது தான், அவர் எடுத்தது தான் என்கின்ற அந்த மன ரம்யம் அவருக்குள்ளே காணப்பட்டதினாலே, அவர் ஆவிக்குள்ளே வழி நடத்தப்பட்டதினாலே இக்காலத்து பாடுகள் அவரை ஒன்றும் செய்யவில்லை. இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் போதும், விசுவாசத்தை விட்டு விலகி போகுகிற அனுபவத்தில் அநேக பேர் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மாம்சத்தில் நடவாமல் ஆவியில் நடப்பாய் என்று சொன்னால் வரப்போகிற மகிமையை அறிந்து கொள்வாய். பிரியமானவர்களே, அதற்காக இன்றைக்கு நான் போகிற பாதை ஆண்டவருக்கு தெரியவில்லையே, எத்தனையோ முறை கேட்டு பார்த்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் வரை உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆபிரகாமுக்கு அதைத்தான் சொன்னார், உன்னிடத்தில் நான் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம் அது நிறைவேறும் மட்டும் உன்னுடைய தலைமுறை மாத்திரமல்ல, எத்தனை தலைமுறைக்கு நான் வாக்கு பண்ணினேனோ அத்தனை தலைமுறை மட்டும் நான் உண்மையுள்ள தேவன் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மாம்சத்திலே நடவாமல் ஆவியிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். உண்மைதான், என்னுடைய பாடுகள் மிகவும் வேதனையாக காணப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பிரச்சனை, கணவன் பிரச்சனை, வியாபாரத்தில் ஒரு மனமடிவு என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மாம்சத்தின்படி நடவாமல் நீ ஆவியில் நடப்பா என்று சொன்னால் உனக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், அதில் எனக்கு பிடித்த ஒரு வசனம், இதே அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் மாம்ச சிந்தை எப்பொழுதுமே மரணத்தை குறித்ததான பயம் கொண்டு வரும். யோசித்து பாருங்கள், அநேகம் பேருக்கு உள்ள உச்சபட்சமான பயம் என்னன்னு சொன்னால், நான் மரணித்து போய்விட்டேனா, எனக்கு பின்பாக என்னுடைய பிள்ளைகளை யார் வழி நடத்துவது, எனக்கு பின்பாக இந்த கம்பெனியை யார் நடத்தி போகிறது என்று சொல்லி ஒரே கேள்வியோடு தான் காணப்படுவார்கள். மரணம் ஒரு பயத்தை கொண்டு வரும். அந்த மரணமே எதன் மூலமாக வருகிறது என்று சொன்னால் மாம்சத்தின் மூலமாகத்தான் வருகிறது. பிரியமானவர்களே,
மாம்சத்தில் இருக்கும் பொழுது மரண பயம் வரும். ஆனால் இந்த வசனம் அதோடு முடியவில்லை. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனும் சமாதானம். சமாதானம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்க வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் இனி பிரச்சனையே வராது என்று சொல்லி. அந்தந்த காலகட்டத்துக்கு பிரச்சனை போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற நாம் உபத்திரவத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அதனுடைய முடிவிலே நாம் நன்மையை பார்க்கிறோமா தீமையை பார்க்கிறோமா என்பதுதான் மிக அவசியம். இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இன்றைக்கு ஆவியின் சிந்தை உடையவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு எத்தனையோ பிரச்சனை காணப்படலாம், ஆனால் சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கோபம் ஒருவேளை வந்து நம்முடைய இருதயத்தில் நம்மை கோபப்படுத்துகிற காரியங்கள் நடக்கலாம், ஆனால் பயப்படுங்கள் என்று சொல்லி எந்த காரியத்தில் எந்த வசனத்திலையும் சொல்லப்படவே இல்லை. பயப்படுங்கள். யாருக்கு பயப்படுங்கள் என்று சொன்னால், பரம தகப்பனுக்கு, நம்முடைய இயேசுனுடைய கட்டளைகளுக்கு பயப்படுங்கள். ஆனால் மனிதர்களுக்கோ சூழ்நிலைக்கோ மரணத்துக்கோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சமாதானம் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நமக்கு பயப்படுவதற்கு அனுமதியே இல்லை என்பதை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சமாதானம் இதயத்தை ஆளுகை செய்யும். உண்மைதான், இருக்கிற சூழ்நிலை பார்த்தால் நாம் அமிழ்ந்து விடுவோமோ, ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்கின்ற பயம் இருதயத்தை ஆளுகை செய்கிற நேரத்தில், ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது சமாதானத்தை என்று சொல்லி சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு மூலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஒரே ஒரு காரியம் செய்ய முடியும், நான் நம்புகிற என் தேவன் என்னை வழி நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை சரியான பாதையில் கொண்டு போவார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை என்ற பயணம் மிகவும் லகுவாக காணப்படும். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான விமானத்திலே பிரயாணப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஏதோ 1-2 முறை வேண்டுமானால் நான் என்னுடைய விமானத்தை இயக்குகிற பைலட்டை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற முறையெல்லாம் யார் ஓட்டுகிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோ அல்லது அவரை பார்த்ததோ கிடையாது. ஆனால் பாருங்கள், இவ்வளவு விலையேறப்பட்ட விமானத்தை ஒருவரிடத்தில் இயக்க கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர் சரியான நபராகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை ஒரு மனுஷன் மேலே காணப்படுகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்மை படைத்தது நம் தேவாதி தேவன். அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்முடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்று சொல்லி நம்புவீர்கள் என்று சொன்னால் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆதினதின் காலத்தில் நன்மைகளை செய்வார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இக்காலத்து பாடுகளை மாத்திரமல்ல, இனி வரப்போகிற ஆசீர்வாதம் மகிமை பெரிதாய் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரம் உள்ள நஸ்ரேனாகிய இயேசுவே, இந்த வசன வார்த்தையை கேட்டிருக்கிற இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் என்னுடைய வாழ்க்கையை முடக்குகிறது போல காணப்படுகிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரப்போகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பானவைகள் அல்ல என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலத்து பாடுகளை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஆண்டவரே மேற்கொள்ள நீர் கிருபை தரவணமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.